இளவரசமா வணக்கமா நல்லா இருக்கறியா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வெளிநாடு போய் பட்டப்படி படிச்சோன்னு அப்பா சொன்னாரு. படிப்புல எப்படி நல்லா போச்சா? நாடுலாம் நல்லா இருக்குதா? வெளிநாட்டுலாம் சூப்பரா இருக்குதா? சரி சரி, வெளிநாடு போய் பட்டப்படி படிச்சேன். வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஆட போறேன். ஒரு கேள்வி கேட்க போறேன். பதில் எப்படி சொல்றேன்னு பார்க்க போறேன். ஏன்னா நீ நல்லா படிப்ப, கத்து குத்து நல்லா கத்து குத்துக்கிறானா அப்படின்னு தான் பார்க்க போறேன். ஆசிரியர் தான் எப்படி கத்துக்கிறோம் பார்க்க போறேன். சரி, கொட்டை இல்லாத பழம் என்ன பண்ணு? ஆமாமா, கொட்டை இல்லாத பழம் என்ன பண்ண இருக்குதுமா? இருக்குது, சொல்லு. வெளிநாட்டு படிப்பு இல்ல, ஆராய்ச்சி பண்ணி டிசைனர் கலரு. ஆமா, வாழைப்பழம். கொட்டை இல்லையா? ஒரு பாரு 1008 கொட்டைக்கு தான். நல்லா நல்லா திங்க் பண்ணு. எவ்வளவு திங்க் பண்ணி பார்த்தப்பா, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா பாருங்களே, வெளிநாட்டு படிப்பு பேக் வாங்குதுப்பா, பேக் வாங்குது. கொட்டலாத பழம் என்ன பண்ணுமா? கொட்டலாத பழம் அண்ணாச்சி பழம். ஆமா, அதெல்லாம் கொட்டையா இருக்காது தெரியுமா? ஆமா, நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு போது தெரியும். சரி பரவாயில்ல, இன்னொரு கேள்வி. கொட்டை காய் என்ன காய்? நான் இன்னைக்கு கொட்டையிலே வருவேன், இல்ல முட்டிலே வருவேன். ஆமா, இருக்குதுமா கழுங்கு. அப்ப வாழைக்காய் ஒட்டலாத காய் சொல்லுன்னா வாழைக்காய். ஒட்டலாத காய் தெரியல பண்ணியே தெரியா? ஓ மை காட், ஒட்டலாத காய் என்ன காய் தெரியுமா? தேங்காய். தேங்காய் அதெல்லாம் கொட்டையா இருக்காது. அதுதான் கொட்டை இருக்காது, பூ மட்டும் வரும். போப்போ சரிம்மா, நல்லா படிக்கணுமா? ஊரை சுத்திட்டு வரக்கூடாது. சரி, எல்லாரும் திங்க் பண்ற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு கணக்கு. ஆமா, எல்லாம் யோசனை பண்ணுவாங்க, என்னடா கணக்கு பட்டா. இப்போ மொபைல் ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன். அது எங்க ஞாபகம் வச்சுட்டேன். உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டேன். அதுல 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இது? சரி, 200 ரூபாய்க்கு பாய் கொடுத்துடலாம் சொல்லிட்டு ஒப்பாக்கு 100 ரூபாய் பாய் கொடுத்துட்டேன். 100 ரூபாய் பாய் கொடுத்துட்டேன். மீதி எவ்வளவு? உங்களுக்கு எவ்வளவு தரணும்? எனக்கு 400 ரூபாய் தரணும். ஆமா, எங்க அப்பாக்கு 900 ரூபாய் தரணும். 900 ரூபாய். ரெண்டும் சரி எவ்வளவு? 1300 ரூபாய் தரணும். 1300 ரூபாய். ஆமா, நான் மளிகை சாமான் எவ்வளவு வாங்கி வச்சேன்? 300 ரூபாய்க்கு வாங்கி இருக்கேன். 300 ரூபாய்க்கு. நான் வாங்கினது பாக்கி எவ்வளவு? 100 ரூபாய் லாபம் இருக்கு. இல்ல, எவ்வளவு வாங்கினேன்? 1500 ரூபாய். இப்ப எவ்வளவு இருக்குது? 1300 ரூபாய் இருக்கு. 1600 ரூபாய் கிட்ட. இந்த 100 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? திங்க் பண்ணு குழப்பி விடு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நீ அன்னாடி 100 ரூபாய் சம்பாதிப்ப. நான் மட்டும் செலவு போடுற அடிக்க துட்டுனா இதான் யோசனை. ஆமா சரி சரி, வாங்க இலவசமா வந்துக்குது. என்ன கூப்பிட்டுவா அப்பா ஏதோ சொல்றாரு, பண்ணிக்குமா? நான் பண்ணிக்க மாட்டேன். ஒரு வெள்ளிப்பாய் அந்த 21 வயதுல திருமணத்தை முடித்து இல்லவற்றை இருமுட்டாத திருமணம் என்ன வேணும்னு சொல்லுப்பா. எனக்கு திருமணம் செஞ்சு நான் யாருப்பா பாட்டுவாங்க? நம் நாட்டு மக்கள் இருக்காங்க. நாட்டு மகளிர் போய் மக்கள் எப்படிய மன்னன் நம்மடி நடந்தா எந்த மன்னனுக்கு ஒரு பிரயோகம்? அப்பா சொல்றது கேட்டாலும் அங்குது. சரி, நேரம் வரதாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உள்ள பிரியாணி இருக்குது. போ போ போ. மாடி கடு அண்ணாட்டு காவல்காரன். இந்து போடா எங்கிட்ட அவன் சொல்லிக்கிறான். ஐயா அவனுக்கு ஓலை வந்து கோழியா? 1000 எவ்வளவு? வெட்டு கோழி, வட்டு சத்தா, கட்ட கோழி போடாப்பா. அவன் 1008 வேலை சொன்னா 2000 வேலை. என்ன வேலை சொன்ன? ஐயா நீங்க எந்த வேலை? நான் பணம் வேலை. அது உங்களுக்கு நிகிதம் வந்து விடுறா அப்படி. உலகினாட்டாளக்கூடிய மோகன்ராஜ் வரையும் மணிவினாட்டாளக்கூடிய மணிமாறவனை எனக்கு சேர வேண்டிய கப்பபணம் 3 ஆண்டு காலமாக நீ செலுத்த காலத்திற்காக இந்த லிகிதம் என்ற ஒரு வார காலத்திலே கப்பபணம் செலுத்துவதிலே உன்னோடு நான் எதுக்கு கேட்கற கப்பபணம்? அங்க கொஞ்சம் விளையாடும் கடியில பெண்களுக்கு மஞ்சள் வழிபட்டாயா? நாட்டு நட்டாயா? தலைவாட்டியா? இல்ல ஏறு வாட்டினா? இல்ல அண்டத்தா வாட்டினா? உன் அக்காவை ஏண்டாங்க கப்பபணம் துடிக்கிற மீசை அடக்கு அடக்கி அடக்கி தான் குண்டாகி விட்டுது. இல்லைன்னா உக்கால வச்சு அம்மா
அம்பை எய்தவன் அங்கிருக்கு இவன் தூதுவனாக அப்படி அல்ல நாய் ஐயா இது வந்தாரை வாழ வைத்த நாடு பகைவனா இருந்தாலுக்கு விருந்துண்டு விருந்து ஒரு நாடு சரி அந்த போய் அவனை பணத்தை பெற்று ஐயா எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்புறது கடமை உள்ள பிரியாணி இது போட்டுருக்கு சாப்பிட்டு போ ஏய் எது கூட தெரியுமா சண்டைக்கு வந்தா என்ன எதுவும் பண்ணாத ஒன்னா வெட்டு போ போ என்ன பண்றது அயல்நாட்டால் படையெடுக்கும் அளவுக்கு நம் நாடு தொடங்கி இதற்கெல்லாம் காரணம் யாரு நமது முப்படை தளபதி ஆளவன் இதுவரை அவன் என்ன செய்யல விரைவாக பிரியாணி வாங்கி போடுறேன் இல்ல குஸ்கா வாங்கி போடுறேன் இல்ல பிரெட் சைவெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஒல்லியா போகுது கத்தி ஈச்சி இந்த மாதிரி 10 பேர் அடிக்கலாம் இது போகலாம் அதெல்லாம் சாப்பிட்டு சண்டை போட முடியாது எனக்கு முன்னாங்க இந்த மட்டும் எனக்கு முன்னாடி ஒரே சண்டை ஒரே தகராது உம்மால அடிச்சு சைடு ஆகும் முன்னாடி சைடு ஆகல மனைவி அளிக்கிற ஒரு கணவன் அப்ப நான் பகுதிக்கு முன்னாடி அடி அவன் வாங்கி போட்டேன் எதுக்கு ஊர் தகராது ஊருப்பா எதுக்கு அடிச்சேன் என்னத்துக்கு போ ஒரு கல்யாணம் நடக்கும் எதுக்கு அடிக்கிறது அரை தம்பி இருக்கா வீட்டுக்காரன் எது கேட்டாலும் சேஞ்ச் பண்ண அவதான் கொண்டாச்சு எங்க சேஞ்ச் பண்றாவா நைட்டு 12 மணி சீரியலா பாத்துக்கிறாங்க கல்யாணம் சரி எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கிறேங்க நான் எனக்கு மெது வரனால ரொம்ப பிரியம் இந்த மெதுவனை உளுத்தவன விரும்பி சாப்பிடுவோம் எங்கன்னா கல்யாணமா நான் தான் முதலுக்கு வந்திருப்பேன் ஏன்னா காரியங்கரமா நான் தான் முதலுக்கு வந்திருப்பேன் எங்கன்னா நாடுக்கார போறாங்களா கூட போடுவோம் எதுக்கு இன்னாத்துக்கு வர சாப்பிடுவோம் அந்த கல்யாணம் மாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவோம் இப்ப எல்லாம் பண்ணிட்டு வட தோடு சொன்னா தோடுதான் தீபாவளி வச்சு முன்னாடி வர சொல்லு வச்சு ஒரு வச்சு முன்னாடி வர சொல்லு விநாயகர் வச்சு முன்னாடி வர சொல்லு என் பொங்கலோடு வச்சு முன்னாடி வர சொல்லு நீ வாங்கி கொடுத்தா சரி ஆனா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா அவன் எங்க செய்யறான் காலையில 8 மணி ஓனா நைட்டு 12 மணி சீல இதை கட்டினா ஓட்டிடுறாங்க காலத்தை அங்க சோறாங்க சொன்னா கும்ப நாத்தாச்சு கிடக்குது என்ன பண்ணுவேன் நம்ம முயற்சி பண்ணி கடை சாப்பிடணும் அப்படி நேரா கடைக்கு போய் 2 மெதுவடை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டுங்க அது பூனமாத்து மாட்டீங்க அப்படின்னு மழையில போட்டுறான் காத்துல வச்சு பீசல் அடிக்குது கைடுகார் போனா பம்ப் பேரு அடிக்குது ஆத்துல வந்துச்சு அட்டா நேரா கடைக்கார போனேன் அட பாய் நாங்க துண்டு குட்டாண்டா வாடிவாங்க ஏன்டா பூனமாத்தெல்லாம் போறேன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் ஏய் நான் வாட்டில் முதலாளி உள்ளக்காரன் போய் கேளு உள்ள போய் பார்த்தா வட தூரம் அவன் போய் கையே தெரியாது ஒரு கையில எப்படி ஒரு கையா வர சொல்றாங்க அவன் சாமான் அப்பதான் மாட்டான் மாவன்றான் தட்டான் போடுறான் அப்பதான் நான் நினைச்சாண்டா நான் சாப்பிட்டது பூனை மசூர் கிடையாது அவன் அக்குள் மசூர் அதுல வச்சு பீசல் அடிச்சு அதை பார்த்துட்டு வாதியா வந்துச்சு அதிகாரத்துல பொம்மலை அடிச்சு சைடுக்கு அவர் சொல்லிட்டு வந்துங்கிறேன் எழுந்து பார்த்தா எல்லாம் கனவு பொட்டாட்டி வந்து ஆச்சரியமா சைடுக்கு அவளை கவுந்துங்க நீதான் கும்பிடு கடாச்சு ஏன் காலத்துல கட்டுக்கதை ஏதோ கேட்டு விடுங்க சொல்லிவிட்டேன் ஆமாங்க ஆனா ஒரு பெண் குழந்தையை சரி என் மகளுக்கு வேல் வெளியே வெளிநாடு அப்படியா எங்க முதல்ல சொல்லக்கூடாது